ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ தான் நமாஸ் போயிட்டு இப்போ தான் வந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டெத்து ஒன்று ஆச்சு. அந்த மனுஷன் பார்த்து ரொம்ப நல்ல மனுஷங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்க 2 பொண்ணுங்க போலங்குது. பார்த்து ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. செத்தா அப்புறம் தான் எல்லாரும் கண்ணை இது பண்ணி அழுகுறாங்க. அப்படி பண்ணி என்ன தான் இங்கே பிரச்சனை இருக்குது. ஏன்னா உயிரோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் அவங்க காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஒரு அரவணைப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் இருந்தாலே வச்சுங்களேன், பாதி நோய் அவங்கள விட்டு போய்டுன்னு சொல்கிறாங்க. அது கூட பண்ணலைங்க. அவங்க 2 பசங்க பார்த்தீங்கன்னா எந்த பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா எல்லோரும் கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க லைஃப் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சு வச்சுங்களேன், பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் அவங்க லைஃப் பார்த்துன்னு போயிடுறாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் பார்த்து வளர்த்து என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ஏன்னா அவங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் பொதுவாக எனக்கு கூட இருக்கட்டும் ரொம்ப மனசு இதாச்சு. ஏன்னா நேற்று தான் அந்த இப்போ செத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 65 வயசு 60 வயசு தான் இருக்கும். அவங்க வீட்டில் நேற்று தான் பார்த்தேன். எங்கள் வீட்டு பார்த்தேன், என்னமாச்சு உங்கள் வீட்டுக்காருக்கு? இல்லைப்பா ரொம்ப உடம்பு சரியில்லை, பேச்சும் வரல, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து குத்துனிக்கிறேன்னு சொன்னாங்க. நாட்டு மருந்து இங்கிலீஷ் மருந்து ஒத்துல சொல்லி நாட்டு மருந்து குத்துனிக்கிறோம் அந்த மாதிரி சொன்னாங்க. சரி விடுங்கம்மா, ஒன்றும் வருத்தப்படாதீங்க, அல்லாஹ்கிட்ட துவா பண்ணுங்க, அதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா யார் இருந்தாலும் அதான் பண்ண முடியும். அல்லாஹ்கிட்ட துவா பண்ண கேளுங்க, அவங்களா கேளுங்க, அதான் சொன்னேன். நேற்று அழுதுன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப இதில் இருக்கிறாரு. நேற்று இந்த டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணி, அதாவது ஃபஜர் நமாஸ்க்கு காலையில் பார்த்தீங்கன்னா நமாஸ் முடிஞ்சு என்ன தெரியல, அப்போது உயிரை அவரை விட்டு பிரிஞ்சிச்சுக்குது. காலைல ஒரு 5:30 மணி இருக்கும். அப்போ எழுந்திருக்கிறேன், என்ன சவுண்டு பக்கத்து வீட்டில் என்ன தெரியல. சரி உடம்பு சில சொன்னாலும் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு. காலைல வேலைக்கு போனேன்னா ஒரு 7 மணி வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி கேள்விப்பட்டு இறந்து போயிட்டாரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அந்த படுகை வைக்கிறதுக்கு இது சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எங்கள் இதில் தஸ்தான்னு சொல்லுவாங்க. பெரிய இது மாதிரி சேர் மாதிரி, அது பெரிய பெஞ்சு மாதிரி படுகை ஒரு சொல்லக்கூடாது, ஒரு இது உடம்பு படுகிறது சாவு உடம்பு படுகை வர்றதுக்கு இது சொல்லுவாங்க. அதே வீட்டுக்குள்ளே போகலையா. ஏன்னா அவங்க வீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்னதாக இருக்குது. ஏன்னா வாசல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் போகலாம், ஆனால் உள்ளே போனாலும் அவங்க அது தஸ்தா போடுறதுக்கு இடம் இல்லை, அந்த மாதிரி இது ரொம்ப கஷ்டமாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் இது பண்ணல. அங்கே இப்போ எங்கள் வீட்டாண்ட ஒரு மதரசா இருக்குது, அங்கே தான் அந்த இது அவங்க உடலை வச்சாங்க. உடல் வச்சு எல்லாரும் பார்த்துட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி வச்சாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது, ஏன்னா அவங்களுக்கு 2 பசங்க மேலே ரொம்ப அன்பு. பொண்ணுங்களை விட அப்பனுக்கு பார்த்தீங்கன்னா பையன் மேலே தான் ரொம்ப அன்பா பாசம். எல்லோரும் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. பொண்ணு மேலே தான் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பொண்ணு மேலே தான் ரொம்ப அன்போ பாசம் வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஆப்போசிட் ஆகிடுது. பசங்க மேலே தான் ரொம்ப அன்பா. அந்த அண்ணனுக்கு அந்த அவரும் பார்த்தீங்கன்னா கூலியில் தான் செய்கிறாரு. கூலியாக ரிக்ஷா ஓட்டுறாரு அந்த ஆள். எப்போ பார்த்தாலும் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டாந்தே உட்காந்துருப்பார். வேலையை முடிச்சுட்டு சரி வீட்டாந்தே வாசப்படியே உட்காந்து எல்லோரும் சரி பேசியிருப்பார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முந்தைய தான் பார்த்தேன் அவரை வெளியே உட்காந்தாரு. அவள் தான் லாஸ்ட். நான் ஒருத்தர் கேட்டேன், என்ன ஆச்சுன்னா உடம்பு சரியில்லைம்மா வீட்டில் தான் கேட்டேன் அந்த மாதிரி சொன்னார். சரி ஒரு 3 நாள் முன்னே எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி அவருக்கு உடம்பு ரொம்ப இதாக்கிது அந்த மாதிரி. சரி நேற்று அவங்க வீடு அந்த செத்தாரில் அவர் அவங்க ஒய்ஃபை பார்த்து அந்த மாதிரி பேசுனா ஆச்சுன்னா இந்த மாதிரி உடம்பு சரியில்லைப்பா. இப்போ தான் இந்த காலையில் தான் பார்த்தீங்கன்னா இறந்துட்டுக்கிறாரு. ரொம்ப கஷ்டமாச்சு எனக்கு. பார்த்தீங்கன்னா இப்போது நமாஸ்க்கு போய்ட்டு அவங்க ஃபேஸை காமிப்பாங்க. நமாஸ் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சியை காமிப்பாங்க கடைசி இதோடையாக பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்துச்சு. அதே எனக்கு இதாக வந்துச்சு. ஏன்னா கண்ணில் தண்ணி தான் வந்துச்சு அந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாச்சு. யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் தானே. சரியா பொண்ணு பையன் எல்லோரும் கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்குது. இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி மட்டும் தான் ஒண்டியாக இருக்கிறாங்க. வீட்டில் யாரும் வரதில்லை, அவங்க மனைவி மட்டும்தான். இத்தனை நாள் அவர் சம்பாரிச்சு அந்த அண்ணன் சம்பாரிச்சு அவங்க வீட்டில் சாப்பிட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை என்ன பண்ண முடியும் பாவம். அவங்களும் பார்த்தீங்கன்னா வயசாச்சு. யாராவது ஒரு பொண்ணோ பையனோ பார்க்கணும், அவரை நல்லா தான் காப்பாற்றணும். ஏதோ ரொம்ப கஷ்டமாச்சு. அதான் சொல்லணும்னு இருந்தேன், அதான் சொன்னேன். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா அல்லாஹ்கிட்ட நான் துவா கேட்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அவருக்காக துவா கேளுங்க, சரியா?
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.